Hello students, welcome to my channel. 6th standard social science annual exam உடைய original question paper. So last exam சூப்பரா எழுதி நல்லா மார்க் வாங்கலாமா? சரி வாங்க சொல்லுங்களா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஒன்று நான் ரீட் பண்ணுறேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள. ஃபர்ஸ்ட் ஒன், சங்க கால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு டேஷ். செகண்ட் ஒன், பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஷ் ஆவார். தேர்ட் ஒன், கீழ் காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூடிக்கொண்ட பட்டங்கள் எவை? ஃபோர்த் கொஷின், ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? ஃபிஃப்த் ஒன் வந்து பாருங்க, 25/1/2 வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிக்ஸ்த் ஒன், காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஷ் கட்டினார். செவன்த் ஒன், ஹர்ஷா தலைநகரை டேஷிலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார். எய்த் ஒன், உலகின் மிக அதிக மழை பெறும் இடம். நைன்த் கொஷின், உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை டேஷ். 10th ஒன், மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார்? 11th ஒன், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகள் ஆகும். நெக்ஸ்ட் சரியா தவறா? 12th ஒன், கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார். 13th ஒன், புத்த சரிதம் அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது. 14th ஒன், தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். 15th ஒன், தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் பொறுத்துக்களை 16 பாருங்க, தென்னர். 17th ஒன், யான்ஸ்வாங். 18th ஒன் வந்து பாருங்க, ஃபியர் கடற்கரை, ஃப்ரைட் கடற்கரை. 19 வந்து 0 டிகிரி அச்சக்கோடு. 20 கிராம சபை. நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்வு செய்கல. 21ல கூற்று பாருங்க, பாறை குடைவரை கோவிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. கூற்று 2, காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இதில் வந்து கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு, இரு கூற்றுகளும் சரி, இரு கூற்றுகளும் தவறு. இதில் எது கரெக்டோ அதை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் 22, பொருந்தாததை வட்டமிடுகல. வட துருவம், தென் துருவம், நிலநடுக்கோடு, பன்னாட்டு தேதி கோடு. நெக்ஸ்ட் 2 மார்க் எத்தனை? 6 அட்டன் பண்ண. டோட்டலாக 12 மார்க். எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் ஓரிரு வார்த்தையில் விட எழில. 23, சங்க காலத்தோடு தொடர்புடைய இரு தொல்லியல் ஆய்விடங்களை குறிப்பிடுக. 24, ஹர்ஷர் எழுதிய நூல்களில் பெயர்களை குறிப்பிடுக. 25, ஆசியாவில் உள்ள முக்கிய மலையிட பீடபூமிகளின் பெயர்களை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 26, புவியில் காணப்படும் 4 அரைக்கோளங்களின் பெயர்களை கூறு. 27, பேரிடர் வகைகள் யாவை விளக்குக. 28, மக்களாட்சி என்றால் என்ன? 29, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் யாவை? 30, சாலை பாதுகாப்பு குறித்து முழக்கங்கள் ஏதேனும் 3 எழுதுக. நெக்ஸ்ட் எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையலில் வந்து 5 மார்க் 4 அட்டன் பண்ணோம். டோட்டலாக 20 மார்க். 31, சங்க காலத்தில் பெண்களின் நிலை குறித்து எழுதுக. நெக்ஸ்ட் வந்து புவி மாதிரிகளின் பயன்கள். 33, மக்களாட்சியின் நோக்கங்களை விளக்குக. 34, மாநகராட்சியின் பணிகள் சிலவற்றை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் கட்டட வினால எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியது யார்? அதோடைய விடை. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸில் ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாக்ஸு, மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ள சிற்ப மண்டலத்தின் பெயர் என்ன? சாளுக்கியரின் கட்டுமான கோவில்கள் எங்குள்ளது? பல்லவர் காலத்தில் பக்தி மார்க்கத்தை போதித்த இரு சைவ வைணவ துறவியன் பெயர்களை குறிப்பிடுக. முதலாம் நரசிம்மவர்மன் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் யாவை? ராஷ்டிரகூடா வம்சத்தை நிறுவியவர் யார்? நெக்ஸ்ட் 6 மார்க் ஒன்று, அதாவது மேப் வந்து உங்களுக்கு 8 மார்க் கொடுத்துருக்காங்களா? 38 பாருங்க, கொர்க்கை, முசிறி, உறையூர், காவேரி, பூம்பட்டினம், மதுரை, தட்சசீலம், ஆதிச்சநல்லூர், சாஞ்சி. ஸோ வந்து 8 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எதுனா உங்களுக்கு 6 மார்க். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் தான், கவலைப்படாமல் லாஸ்ட் எக்ஸாம் சூப்பராக எழுதி முடிச்சிடலாமா? ஸோ இதில் ஒன்றும் விடாமல் படிச்சுக்கோங்க, சூப்பராக மார்க் வாங்கலாம். இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து நீங்கள் பார்த்து நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் சொல்லுங்களா.